ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஹோம் குசின் தமிழ் சேனல். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டப்போகிறது சீ ஃபுட் எக் நூடுல்ஸ். பாருங்க அப்படி இருக்குண்டு ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி வரும் அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முதல் ஹோம் குசின் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இந்த சீ ஃபுட் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். சீ ஃபுட் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். மீடியம் சைஸ் எக் நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ப்ரான் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு சால்ட்டும் உப்பும் போட்டு கறி பவுடரும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் முடிவாக. அதுக்கு ஒரு பெரிய பேப்பர் எடுத்து எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்ட வேணும். 2 கேரட் எடுத்துருக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான முட்டையும் எடுத்துருக்கிறேன். வாங்க இப்போ என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல நான் இந்த சால்ட்டும் கறி பவுடரும் போட்டு வச்சுருக்கிறேன் ப்ரானை முதல் பொரிச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு பேனை சூடாகிட்டு எண்ணெய் விட போகிறேன். பேனில் எண்ணெய் விட போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு அது மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறேன். ப்ரான் கொஞ்சம் கூட பொரிக்க வேணும். காண்டி நான் ப்ரானை போடுவோம். வாழை போட்டு நம்ம பொரிச்சு எடுப்போம். இந்த ப்ரானை வாழை கிண்டி விடுவோம். பொரிக்கிறதுக்கு கிண்டி விட்டு கொஞ்சம் பொரிய விடுவோம். இந்த வாழை பார்ப்போம். நல்லா கிண்டி விடுவோம். பொரிஞ்சிட்டு இதை நிப்பாட்டி வைக்கலாம். நிப்பாட்டி வச்சு மற்றதெல்லாம் செய்யலாம். நிப்பாட்டுவோம். அடுப்பில் இது நிப்பாட்டி போட்டு இதை வச்சுட்டு மற்றதெல்லாம் செய்வோம். நான் இந்த நூடுல்ஸை கொஞ்சம் சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா ஆளும் பெருசாக போட்டால் சில நேரம் எல்லாம் குமஞ்சி ஒன்று இருக்குது. முழுசாக அப்படியே போட்டால் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டு வர உடைச்சி போட்டு இப்படி உடைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ பெரிய ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். அது கொதிக்குது. தண்ணி கொதிக்கணுன்னா இந்த நூடுல்ஸ் இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நாங்கள் அவிய விடுவோம். இப்போ நான் இந்த நூடுல்ஸுக்கு தேவையான மிளகறிகளை வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த கேரட் எல்லாத்தையும் இப்படி நீட்டாக மெல்லிசாக கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இவங்க நீட்டாக வெட்டியிருக்கிறேன். இந்த பெப்பரும் மெல்லிசாக நீட்டாக தான் வெட்டியிருக்கிறேன். அந்த நூடுல்ஸுக்கு நீட்டாக வெட்டினா தான் நல்லா இருக்கும். நீட்டாக மெல்லிசாக வச்சுக்கிறேன். நீட்டாக இப்போ கேரட் வெட்டியாச்சு. இப்போ லீக்ஸை பாருங்கோ இப்படி வெட்டியிருக்கிறேன். இந்த நீட்டாக க்ளோஸுக்கு வெட்டியிருக்கிறேன். மெல்லிசாக இப்படி வெட்டியிருக்கிறேன். இனி வாங்கோ நூடுல்ஸை செய்வோம். இப்போ நான் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு அடுப்பில் பொக்க வச்சு நல்லா சூடு பண்ணி இருக்கிறேன். அது நல்லா சூடாகிட்டுது. இதுக்கு நான் நல்லெண்ணெய் விட போகிறேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த நல்ல ஹீட்டில் இருக்குது. இப்போ நான் இதுக்கு இந்த பட்டி வச்சுக்க பேப்பரை ஒரு 2 நிமிஷம் வளர்க்கலாம். எண்ணெயில் கூட தேவையில்லை. நல்ல ஹீட்டில் இருக்கிறதுல 2 நிமிஷம் மட்டும் காணும். 2 நிமிஷம் வளர்க்க விடுவோம்.
கொஞ்சம் வதங்கினோடனே இப்போ நான் மட்டும் கேரட்டை போட போகிறேன். கேரட்டையும் போட்டு லீக்ஸையும் போட போகிறேன். ஸ்ப்ரிங் ஒன்று லீக்ஸில் ஸ்ப்ரிங் ஒன்று வச்சுருக்கேன். இதையும் போட போகிறேன். நான் அதுக்கு நூடுல்ஸாக முதலே அவிச்சு வச்சுருக்கேன். எல்லாம் செய்ய துவங்குறதுக்கு முதல் நூடுல்ஸ் எல்லாம் அவிச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதுக்கு 2 முட்டை விட போகிறேன். இப்போ நான் முட்டை 2 விட்டுருக்கேன். இதில் நான் கொஞ்சம் பெப்பர் தூள் போட போகிறேன். பிளாக் பெப்பர் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட போகிறேன். போட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். நான் நல்லா ஹீட்டில் நல்லா கையில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டை மரக்கறியெல்லாம் நல்லா குக் பண்ணிட்டுது. இப்போ நான் அவிச்சு வச்சுருக்கிறேன். நூல்ஸை போட போகிறேன். போட்டுட்டு இது தேவையான உப்பை போடுவோம். உப்பு கொஞ்சம் போடுவோம். இது நான் கொஞ்சம் சோய் சாஸ் விட போகிறேன். டார்க் சோய் சாஸ் தான் விட போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன். விட்டுட்டு இனி அடுப்பை குறைச்சிடுவோம். அடுப்பு நல்லா ஹீட்டில் இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் குறைச்சிட்டு மீடியத்தில் விடலாம். கிண்டு போடுங்க. இந்த போட்ட உப்பு சோய் சாஸ் எல்லாம் வடிவாக நூடுல்ஸ் இந்த மேக்கறி எல்லாத்துலேயும் விரல்ற மாதிரி வடிவாக கிண்டி கொடுப்பாங்க. நூடுல்ஸ் அவிக்க நல்லா ஆவலும் அவிக்க விடக்கூடாது. ஒரு 3/4 பதத்துக்கு அவிக்க விடணும். அதாவது நூடுல்ஸ் எல்லாம் போட்டு கிண்டைக்கு அப்புறம் அதெல்லாம் குமைஞ்சு களிப்பத்தின் மாதிரி வரும். வடியாக கிண்டி விட்டுட்டு நாங்கள் அதுக்கு உப்பு பார்ப்போம்.
உப்பு செக் பண்ணுவோம். உப்பெல்லாம் காணும், சோஸ் எல்லாம் காணும். இப்போ நாங்கள் இதுக்கு பொரிச்சு வச்சுருக்கிற ப்ரானையும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணுவோம். பண்ணி போட்டு இங்கே சர்வ் பண்ணலாம். அதை பண்ணி பாட்டிட்டு அருமையான டேஸ்டியான நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் சீ ஃபுட் நூடுல்ஸ் வாங்க சர்வ் பண்ணுவோம். நாங்கள் அதை பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணுவோம். இதுக்கு நான் ஸ்ப்ரிங் ஆனியனும் மேலால் கொஞ்சம் தூவுறேன். தூவி போட்டு நாங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்டியான டெலிஷியஸ் பொரிச்சு வச்சுருக்க ப்ரானையும் போடுவோம். போட்டு இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்டியான டெலிஷியஸான சீ ஃபுட் எக் நூடுல்ஸ் ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். வெரி நைஸ். எல்லாம் அளவாக இருக்குது. உப்பு சோஸ் எல்லாம் நல்லா இருக்குது. வெரி டெலிஷியஸாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை செய்து பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.